Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போகிறது banking level questions. Okay, so question papers வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. So, question papers கம்ப்ளீட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Do not skip anywhere because உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸாக இருந்தாலுமே give a glance of it because உங்களுக்கு டைமை வந்துட்டு எப்படி வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஏதாவது டிப் இருக்கலாம். ஓகேயா? அண்ட் நீங்கள் வந்து அதே கொஷனை வந்துட்டு you just pause it and try to solve it. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் சில விஷயங்களுக்கு பாருங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கும் வந்துட்டு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். வேற இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது இட்ஸ் அடிஷனல் நாலேஜ். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டூ லைக் என்ன சொல்றது, எக்ஸாம்ல எப்படி வந்து பண்றோமோ அதே போல வந்து யூ ஷுட் கன்சிடர் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் பேப்பர் தட் இஸ் டேக்கன். ஓகேயா? ஸோ அப்பதான் வந்து ஃபுல் இன்வால்வ்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரியா? ஸோ கோயிங் இன் டு இட். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம என்ன கொஷின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ராங்லி ஸ்பெல்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ராங்லி ஸ்பெல்ட் வருதுன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஓமோஃபோன்ஸும் அதில் இருக்கும். ஓகே, ஸோ சேம் ப்ரொனன்சியேஷன் பட் இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சில டைம்ஸ் இந்த ராங்லி ஸ்பெல்ட்டில் வெக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். வேறு நமக்கு வந்து அதோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெல்லிங் தெரியலன்னா எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேலை வந்து உங்களுக்கு ராங்லி ஸ்பெல்ட் கேட்பாங்க. இன்அப்ராப்ரியேட்னும் பொழுது நீங்கள் அந்த ஹோமோஃபோன்ஸ் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே spelling errors in பொழுது vocabs most வந்து rely ஆகி வர வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஓகே, so we're going to read the question. So she was unhappy as she had to cook on her vacation when she wanted to take a bake from the kitchen. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. அன்ஹாப்பி இருக்கு, ஓகே. வெக்கேஷன் டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. வென் ஷி வாண்டட் டு டேக் அ பேக்னா என்னது, ஒரு விஷயத்த வந்து ஓவன்ல குக் பண்றது தான் பேக் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தென் ஷி நீட்ஸ் அ பிரேக். ஓகேயா? ஸோ ஃப்ரம் கிச்சன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெக்கேஷன் டைம்ல ஷி நீட்ஸ் அ பிரேக்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் பேக். ஓகே, ஸோ படிக்கும் போதே சில பேர் கண்டுபிடிச்சிருப்போம். சில டைம்ஸ் வந்து வெறும் ஸ்பெல்லிங்கை மட்டும் செக் பண்ணிட்டு போறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு பட் கான்டெக்ட் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, ஸோ கோயிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ த கிராண்ட்ஃபாதர் வாஸ் நாஸ்டால்ஜிக் as he narrated the stories from his childhood. ஓகே, ஸோ எதுல உங்களுக்கு டவுட் இருக்கும்? நரேட்டட்ல இருக்காது, ஸ்டோரிஸ்ல இருக்காது, சைல்ட்ஹுட்லயும் இருக்காது. பட் நாஸ்டால்ஜிக்னா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ். ஓகே, ஸோ பாஸ்ட்டை நினைச்சு நீங்க அந்த குட் டைம்ஸ் எல்லாம் நினைச்சு நீங்க ஒரு சேட் ஃபீல் கொடுக்குறீங்களா? ஸோ அதுதான் இங்கே நாஸ்டால்ஜிக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏக்கம் தமிழ்ல நம்ம சொல்லலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எரர் ஓவர் தேர். ஓகே, ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அப்போ ஆல் ஆர் கரெக்ட், விச் இஸ் ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் புதுசா ஏதாச்சும் நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா அதோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பீப்புள் இன் த கிங்டம் were tired of the tyrant dictator and wanted to overthrow his rule. ஓகே, ஸோ இங்க டைரண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய இடத்துல, கொடூரமான ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு மொழி சொல்லலாம். ஸோ அங்க ஐ வருமா ஒய் வருமா? நான் இதை வந்து வெக்காப்ஸ்ல எடுக்கும் பொழுது எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்கேன், வேர்டா கொண்டு வந்துட்டேன். அப்ப என்ன நம்ம சொல்லி கொடுத்துருந்தேன்? RANT. So it is not I, it is Y. Okay, so you have error in the B part. So option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so next question. So next one. So she led an unhealthy lifestyle. So it was not a surprise that she suffered a heart attack. Okay, so unhealthy spelling errors illa, lifestyle spelling errors illa, surprise-லயும் இல்ல, சஃபர்ட்லயும் இல்ல. ஓகேயா? ஸோ 2 F தான் இருக்கான்னு பாருங்க. 2 R சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் லெட்டர் வேர்ட்ஸ்ல கொஞ்சம் காஷியஸா நம்ம இருக்கணும். சரியா? ஓகே, ஸோ கான்டெக்ஸ்டும் கரெக்டா இருக்கு. an unhealthy lifestyle. ஓகே, ஸோ இட் வாஸ் a surprise, பக்கத்துல சிங்குலர் nouns, that she suffered verb a heart attack. So you don't have any error. So option 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் வரும்பொழுது யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வித் த கொஸ்டின்ஸ். ஓகேயா? ஸோ இந்த டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் வந்துட்டு கேர்ஃபுல்லா இருங்க. எப்படி அப்ரோச் பண்ணோம் கொஸ்டின்ஸ் வந்து வி ஹேவ் டு கோ. ஸோ அந்த விஷயத்துல வந்துட்டு எப்படி பிக் பண்ணணுன்றது யூ ஹேவ் டு சால்வ் அண்ட் சி. சரியா? ஸோ அப்பதான் நமக்கு தெரியும். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து லெட்ஸ் ரீட் த பர்டிகுலர் பேராகிராஃப். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து யூ கோனா ரீட் இட். அப்பதான் நமக்கு அந்த நாலேஜ் வந்து கரெக்டா வந்து ஷேர், ஐ மீன் என்ன இன்டர்பிரிட் பண்றோம் அப்படின்றது நீங்களும் அதை தான் யோசிக்கிறீங்களான்றது நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட். ரீசன் ஸ்டடி பண்ணியிருக்காங்க எங்க அட் கர்னல் யூனிவர்சிட்டி
found that spending money on experiences, okay, so experiences kaga spend பண்ற money is more likely to bring you lasting happiness, okay, so அதுக்காக பண்றது வந்து it is more likely to bring happiness. அது எது கூட கம்பேர் பண்றாங்க, like than spending money on material objects. So material objects நீங்க வாங்குறத காட்டிலும் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற காசு வந்து it is more good அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. So அது இன்னும் happiness குடுக்கும்ன்றாங்க. The reason being that people adapt to physical objects. Okay, so physical objects வந்து people get what to say adapted to it. Okay, so adapt வேற adopt வேற. So அதுவுமே தெரியணும். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றத கமெண்ட்ல போடுங்க. In other words, the things that you have bought will bring decreasing amounts of happiness as time goes on and you get used to having them around. Okay, so இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், அதை வாங்கிட்டு வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ரொம்ப ஹாப்பி மோட்ல இருப்போம். ஸோ அது எப்பவுமே நம்ம முன்னாடி இருக்கும் பொழுது அந்த ஹாப்பினஸ் நமக்கு ஆப்வியஸ்லி இட் கோஸ் டவுன் பிகாஸ் இட் இஸ் அரவுண்ட் யூ. ஓகேயா? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதர் வேர்ட்ஸ்ல இந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ தோ ஸ்பெண்டிங் ஆன் சச் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் நெசசரி சம்டைம்ஸ். ஓகே, கண்டிப்பா தேவைப்படும். பட் நம்ம ஒரு கான்ட்ரடிக்டரி தேவை. when to spend and how much to spend are crucial questions, are important questions. ரொம்ப முக்கியமான questions என்னது, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம், எப்போ ஸ்பெண்ட் பண்ணோம், அண்ட் எதுக்கு அவ்வளோ பணம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த விஷயத்துக்காக அப்படின்றதா crucial question சொல்றாங்க. whereas those one of travel experience will be looked back upon the joy that only increases with time. okay, so it's just ஒரு டைம் பீங்க்கு ஒரு ஹாப்பினஸ் யூ ஆர் கெட்டிங் இட். ஓகே, ஸோ ஸ்பெண்டிங் ஹியூஜ் சம் ஆஃப் மணி ஆன் அ ஃபேன்சி கார் ஆர் அ வாட்ச் ஆர் அ ட்ரெஸ் ஆர் அ ஃபோன் ஆர் ஈவன் அ ஹவுஸ் இஸ் நாட் கோயிங் டு பிரிங் யூ எவர்லாஸ்டிங் ஹாப்பினஸ். ஓகே, எவர்லாஸ்டிங் இஸ் லைக் ஒரு நிரந்தரமான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க போறது கிடையாது. ஓகே, அது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். யூ வில் ஜஸ்ட் பிகம் யூஸ் டு தோஸ் திங்ஸ் அண்ட் வித் டைம் தர் வேல்யூ வில் டெமினிஷ். ஓகேயா? ஸோ அக்கார்டிங் லைக் நீங்க அதை டெய்லி பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஆப்வியஸ்லி த ஹாப்பினஸ் தட் யூ கெட் அவுட் ஆஃப் தட். ஓகே, ஸோ வாங்கின புதுசுல கிடைச்சது டெஃபினட்டா வந்து இட்ஸ் கோனா diminish, it's gonna decreaseன்றத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நீங்க அதை டெய்லி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ பை அ நியூ கேட்ஜெட், ஓகே, ஸோ இட் கேன் பி அ வாட்ச் ஆர் எனிதிங், ஒரு கேட்ஜெட் வாங்குறீங்க, பி இட் எனிதிங் அ ஸ்மார்ட் வாட்ச், ஓகேயா, ஐபேட் ஆர் ஈவன் அ ஸ்மார்ட் வாட்ச். ஓகே, ஸோ ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருக்காங்க இங்க. ஓகே, ஸோ தட் கேட்ஜெட் யூ பாட் வில் பி அமேசிங் வென் யூ pull it out of the box. Okay, so கண்டிப்பா பார்க்கும்போது செமையா இருக்கும். Then boring after it's been used for a few weeks and by the time 3 or 4 months have passed you will be complaining about the huge number of issues you have been facing with it and looking at the ways of upgrading. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்கீங்க, சரியா? ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கும் பொழுது இட் இஸ் லைக் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பீங்க. ஓகே, ஸோ ரெகுலரா வந்து அதை யூஸ் பண்ண அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு கம்மியாயிரும். இன்னொன்னு, அதே வாட்ச்ல திருப்பி அடுத்த வெர்ஷன் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல வந்து போனும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு போன் பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னும் பொழுது இதுக்கு மேல இருக்கிற அந்த லைக் வந்து இட் கோஸ் டவுன். சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இங்க சொல்லியிருக்காங்க. which is also a what to say நமக்கு ஒரு அடிஷனல் நாலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு பர்டிகுலர் காம்ப்ரிஹென்ஷன். சரியா? ஸோ நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிறது எதுவுமே நமக்கு பெஸ்ட் கிடையாது. ஓகே, சரி. ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் இஃப் யூ ஸ்பெண்ட் த சேம் மணி ஆன் அமேசிங் எக்ஸ்பீரியன்சஸ், however something as simple as visiting an art gallery, okay, or paragliding or eating an amazing meal, or you have just presented yourself with a personal gift that will keep on giving. okay, so இப்போ நீங்க வந்து ஒரு பாராகிளைடிங் பண்றீங்க, இல்லாட்டி ஒரு ரைடு போறீங்க, ஓகேயா? ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ஒரு ஆர்ட் கேலரி பாக்குறீங்க, இட்ஸ் ஆல் நாலேஜ், ரைட்? ஸோ யூ ஆர் இன்வெஸ்டிங் ஆன் யூ. ஸோ ஒரு புதுசா ஒரு அமேசிங் டிஷ் ஏதோ சாப்பிடுறீங்க, இட்ஸ் ஆல் ஃபார் யூ அண்ட் ஒரு நல்ல ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கெட்டிங் அ ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதான் இங்க கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ யூ வில் நெவர் பிகம் சிக் ஆஃப் த மெமரிஸ், ஆன் த கான்ட்ரரி. ஸோ தே வில் மேக் யூ ஹாப்பியர் அண்ட் ஹாப்பியர் as டைம் கோஸ் ஆன். ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணும்பொழுது. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ தோஸ் ஹூ ஹாவ் பீன் பிட்டன் பை த டிராவல் பக் ஹாவ் நோன் திஸ் ஃபார் அ லாங் டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க டிராவல் தான் அவங்க டிசையரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஹாவ் நோன் திஸ் ஃபார் அ லாங் டைமா இருக்கும். ஸோ தெர் இஸ் நத்திங் யூ கேன் பை இன் அ ஷாப்பிங் மால் தட் கேன் கம்பேர் டு த ஜாய் ஆஃப் கோயிங் டு அ ஃபாரின் கண்ட்ரி. ஓகே,
நீங்க எது வாங்கினாலுமே ஃபாரின் கண்ட்ரிக்கு போற அளவுக்கு எதுவும் ஈக்குவல் இல்ல அண்ட் ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்ப்ளோர் இட். ஸோ தெர் இஸ் நோ ஹவுஸ் ஆர் அ கார் ஃபேன்சி இனஃப் டு பி able to top the thrill of being in a place where you don't speak the language and have no idea what to do. Okay, so அந்த மாதிரி இருக்கிற பிளேஸ்ல உங்களுக்கு அந்த லாங்குவேஜே தெரியாத இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் கோனா ரீப்ளேஸ் இட் ஆர் அது வந்து நமக்கு என்ன சொல்றாங்க சேமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணிக்க முடியாதுன்ற அளவுக்கு தேவ் டோல்ட். ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு நிறைய நார்மல் வியூஸுமே கிடைச்சிருக்கு. ஸோ நவ் யூ கோனா சால்வ் த கொஷின்ஸ். ஸோ கொஷின் சால்வ் பண்ணும்பொழுது மேலே படிச்ச அந்த விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கணும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி செட் அபவுட் டிராவலிங். ஸோ டிராவலிங் பத்தி கீழே இருக்கிறதுல எது வந்து பேசியிருக்காங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் சேவ் மணியை பத்தியே பேசல, அங்கேயே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் அஸ் த த்ரில் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் நியூ திங்ஸ். ஓகே, ஸோ புது விஷயங்களை கத்துக்கிற மாதிரி வழி கொடுக்கும். இட் ஹெல்ப்ஸ் அஸ் கம்பேர் அவர் லைஃப்ஸ் டு அதர் and feel lucky. Okay, so இது சொல்றாங்களா இல்ல it may lead to memories which may make us sick later. So இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்களா all the given as option. So what is the exact answer? It gives us the thrill of experiencing new things. So அததான் இங்க டிராவல்ல இருக்கிற ஒரு பிளஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. So what do you mean by splurge அப்படின்னு பாத்தீங்கன்னா it is ஒரு விஷயத்துக்கு நீங்க lavish spending பண்றீங்கல்ல, so அததான் இங்க சொல்றாங்க. So lavishன்னு சொல்லலாம், இல்ல ஆடம்பரமான செலவு, pompous எல்லா வேர்டுமே யூஸ் பண்ண முடியும். Okay, so next question. Which of the following is true as per the given passage? Okay, so இந்த மாதிரி கொஸ்டினை I've told you to put it in the last because எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண பிறகு ஏதாச்சும் ஒன்று நீங்க படிச்சதே இங்க ஒரு ஆப்ஷனா வரலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா இதுல எல்லாமே நீங்க உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். திருப்பி அதே கொஸ்டினை நீங்க போய் சால்வ் பண்ணும்போது இங்க இருக்கிறதே அங்க பார்க்க போறீங்க. ஸோ இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இட்ஸ் பெட்டர் இஃப் யூ சால்வ் இட் இன் த லாஸ்ட். ட்ரூ வந்தாலோ நாட் ட்ரூ வந்தாலோ கரெக்ட் இன்கரெக்ட் வந்தாலோ எதுனாலுமே இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே செக் பண்ணணும் பொழுது கீப் இட் இன் த லாஸ்ட். ஓகேயா? ஓகே, ஸோ இங்க வந்து படிக்கலாம். The happiness of buying a house lasts longer than of buying a car. Okay, so இங்க ஹவுஸும் இதையும் கம்பேர் பண்ணாங்களா? ஓகே, ஸோ மோஸ்ட் பீப்புள் would prefer splurging on traveling to buy fancy dresses and cars. Okay, so they spend lavishly ன்னு சொன்னாங்கல்ல. Okay, some experiences like paragliding can create positive memories for lifetime. So இது சொன்னாங்க. Okay, so it's like you go for rides, right? So அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து பி வந்து கன்ஃபார்மா இருக்கு. ஓகே, ஸோ பி கன்ஃபார்மா இருக்கு நமக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க சியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பி அண்ட் சியும் ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஏ வந்து த ஹாப்பினஸ் ஆஃப் பையிங் அ ஹவுஸ் லாஸ்ட் லாங்கர் தேன் பையிங் அ கார். ஓகே, ஸோ ஹவுஸ் கம்பேர் பண்ணாங்களா? தெர் இஸ் நோ ஹவுஸ் ஆர் அ கார் ஃபேன்சி இனஃப் டு பி ஏபிள் டு top the thrill of being in a place where you don't speak the language and even no idea what to do. Okay, so they have compared it. Okay, so there is no house or a car fancy enough to be able to top the thrill. ஓகே, ஸோ அந்த த்ரில்லை வந்து பேலன்ஸ் பண்ணுறது. பட் இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் லைக் கார் அண்ட் ஹவுஸ். ஸோ இதை பற்றி மேலே போட்டிருந்தாங்களா? ஏன்னா வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. விதவுட் கம்பேரிங் டு நாட் பிக் த ஆப்ஷன். ஓகே, ஸோ இங்கே கம்ப்ளைனிங் பற்றி இருக்குது, கேட்ஜெட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க இருக்குல்ல ஸ்பெண்டிங் ஹியூஜ் சம் ஆஃப் மணி ஆன் அ ஃபேன்சி கார், வாட்ச், ட்ரெஸ், ஃபோன் அண்ட் ஈவன் அ ஹவுஸ் இஸ் நாட் கோயிங் டு பிரிங் யூ எவர்லாஸ்டிங் ஹாப்பினஸ். ஓகே, ஸோ யூ வில் ஜஸ்ட் பிகம் யூஸ் டு தோஸ் திங்ஸ் வித் டைம் தேர் வேல்யூ வில் டெமினிஷ். ஓகே, ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷனில் நமக்கு ஹவுஸை கம்பேர் பண்ணி காரோட நமக்கு எங்கேயும் சொல்லலை. ஓகேயா? ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத யூ கைஸ் புட் இட். ஸோ ஐதர் இட் இஸ் 4 ஆர் இட் இஸ் 1. ஏன்னா பிஎன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏ வருமா வராதான்றத இந்த ரெண்டு இதில் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது கரெக்டாக என்ன வரும்ன்றதை போடுங்க. சப்போஸ் இதுக்கான மீனிங்கை நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அது எந்த பேராகிராஃபில் இருக்குன்றதையும் நீங்கள் போடுங்க. சரியா? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So which of the following are the author's view about spending money on material objects as mentioned in the passage? So it leads to a short-term expense but long-term happiness ன்றாங்க. It is a complete waste and is always necessary and all options. Okay, so all the above. We stop being amazed by these things once we are used to them. So most successful people refrain from doing so. So it's சொல்லிருக்காங்களா most successful people refrain from னா என்னது?
ஸோ தே டோன்ட் டூ இட் ஓகே. ஸோ அதை வந்து அதை பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து தவிர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது யோசிங்க. அடுத்து வி ஸ்டாப் பீங் அமேஸ்ட் பை தீஸ் திங்ஸ் ஒன்ஸ் வி ஆர் யூஸ் டு தெம். இட்ஸ் ட்ரூ ரைட். ஸோ நம்ம வந்து அதில் பார்த்துட்டே இருக்கும் பொழுது அதோடைய அது மேலே இருந்த ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது இட் ஜஸ்ட் கோஸ் ஆஃப் ஓகே. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. இட் இஸ் அ கம்ப்ளீட் வேஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் unnecessary. Okay, so buying what? Material objects. Okay, so it leads to a short term expense but long term happiness அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்ஸ் பட் லாங் டேர்ம் ஹாப்பினஸ்ன்றது ஸ்பெண்டிங் மணி ஆன் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்ஸ் தான், லாங் டேர்ம் ஹாப்பினஸ் கிடையாது. ஓகேயா. ஸோ அப்போ 2 கன்ஃபார்மாக வராது. அண்ட் ஸ்டாப் பீங் அமேஸ்ட் பை தீஸ் திங்ஸ் ஈவன் வென் வி ஆர் யூஸ் டு தெம். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து டவுட்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா வந்து ஆல்வேஸ் அன்னெசரியாக இருக்கும் எது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வேஸ்ட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பட் மோர் பாசிபிலிட்டி is this point is completely valid where we stop being amazed by these things once we are used to them. Okay, so this was exactly there. Okay, so next question. So which of the following can replace the word everlasting as used in the passage? So everlasting na enna sonna நிரந்தரமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின மாதிரி சொல்லலாம். perpetual-ஆ இருக்கு, eternal-ஆ இருக்கு, never ending-ஆ இருக்கு. So all is possible. eternal-ஆ இருக்கு, eternally அப்படி நம்ம சொல்லல, never ending நிரந்தரம் எல்லாமே நம்ம சொல்லலாம். abiding is ஒப்புக்கொள்ளுதல், ஒரு விஷயத்தை comply பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். So I think இந்த ஆப்ஷன் வந்து it is like rules-க்கு சொல்லலாம். everlasting-க்கு வந்து இந்த word மட்டும் வராது. But all these 3 are possible. சரியா, you don't have option for that. But all these 3 are synonyms அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், where it can replace the particular word. Okay, so மெயினா நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்லலாம், eternal வந்து everlasting-க்கு replace பண்ணி சொல்லலாம். ஓகேயா. Okay, so let's move to the next question. So which of the following is same in the meaning as the word presented? Okay, so presented ன்னு சொல்லும் பொழுது released from, identified, molded, risen, bestowed upon. bestowed upon னா give as a gift. Okay, so you give something as a gift. where presented ன்னும் பொழுது நீங்க ஆப்ஷன் 4 யூஸ் பண்ண முடியும். சரியா. so exact அதுக்கு synonym தான் கேட்டிருக்காங்க, same meaning. so நமக்கு அதான் ஆன்சர். next one is crucial-க்கு opposite கேட்டிருக்காங்க. so அப்ப regular, unsure, kind, insignificant and other word is important. okay, அப்ப எதை நம்ம சொல்ல முடியும்? crucial-ஆ இருக்குன்னா முக்கியமானதா இருக்கு, opposite-ஆ இருக்குன்னா insignificant-ஆ இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். okay, so next question. Next one. Okay, so you still have this comprehension questions. Okay, so why has the author given the example of gadgets in the passage? To explain how the value we place on gadgets increase over time. So other value increase ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரா. To illustrate how we never remain happy with them and seek gadgets to be happy. So இங்க புரியுதா? செகண்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து never remain happy because we get used to things. okay, so அதை தான் அங்க கோட் பண்ணியிருந்தாங்க. illustrations like smart phone, watch இதை வச்சு சொல்லியிருந்தாங்க. to describe how using them leads to a complete waste of our time. so waste of our time அப்படின்னு அவங்க சொல்லல, but it is of you get used to it. so அந்த amazed-ஆ ஃபீல் பண்றது it will go down-ன்றத சொல்லியிருந்தாங்க. so option 5 is possible. so B is the exact answer. okay, so கேட்டது கரெக்டா பார்த்து author என்ன சொல்ல வராங்கன்றத போடுங்க. okay, so what does the author mean by the phrase those who have been bitten by the travel bug? okay, so இங்க வந்து travel நிறைய desireல வச்சு they travel அப்படின்னு சொல்லியிருந்தேன். so இங்க வந்துட்டு bugன்னு பார்த்தோன்னா insectன்னு போட வேண்டாம். okay, so second option போயிருச்சு. so option 3 is the right answer, those who have a strong desire to travel. okay, so I have a question here. so இங்க வந்துட்டு strong desire to travelன்றதுக்கு vocabsல ஒரு word சொல்லி கொடுத்திருந்தேன். they have a very strong desire to travel. so travel பண்றாங்க அப்படின்னும் பொழுது இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்த ஒரு வார்த்தை. so if you guys remember that word, okay, so exact அந்த word ஞாபகம் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க. it is really good if you remember it. okay, so because நம்ம வந்து அந்த அளவுக்கு அதை பார்த்திருக்கோம் இல்ல படிச்சிருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். சரியா. okay, so next question. so next we have correct sentence வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so error கிடையாது, correct sentence கண்டுபிடிக்கணும். அப்ப பாக்கி இருக்கிறது error என்னன்றதை நம்ம சொல்லி தான் ஆகணும். okay, சரி. so children is a plural noun that is given. so plural verb கொடுத்திருக்காங்க. இங்க happiness ன்னு கொடுத்திருக்காங்க. children were
happiness ன்னு சொல்வீங்களா? So verb இருக்கு. அங்க என்ன சொல்ல முடியும்? Children were happy. Where happiness is a noun, happy is a adjective that is used. சரியா? So இங்க வந்து children were happy to see the ground. Okay, so அவங்களோட feel. So children ஓட quality happy-ஆ இருந்திருக்காங்க இந்த noun qualify பண்ணிருக்கு. Okay, so he want to become a good doctor. So he want he is a third person singular pronoun that is used. So he singular னா நம்ம verb-உம் சிங்குலரா தான் யூஸ் பண்ணோம் சரியா சோ அப்ப ரெண்டுத்துலயுமே எரர் கண்டுபிடிச்சாச்சு அப்ப 1 and 2 ஆன்சரா வர போறது இல்ல the plant definite article and you have a singular verb singular noun so பக்கத்துல was கொடுத்திருக்காங்க was closed down after the inspector's visit so the plant ன்றது வந்து அவங்க nuclear plant ன்னு கூட சொல்லலாம் was closed down after the inspector ஓட visit க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க you don't have error anywhere in that particular sentence okay so the reindeer was seen so v3 form see saw seen ன்னு சொல்லலாம் gazed nearby it was gazing nearby which is a gerund that has to be used அப்போ எங்கெல்லாம் error இருக்கு 1 ல இருக்கு 2 ல இருக்கு 4 ல இருக்கு option 3 தான் நமக்கு கரெக்டான answer okay so let's move to the next question next one so he was happy to be a part of the play so நல்லா தெரிஞ்ச ஒரு தப்பு என்ன கொடுத்திருக்காங்க first he third person singular pronoun so was கொடுத்திருக்காங்க happy so அங்க இருந்த மாதிரியே இருக்கு to be a கொடுத்திருக்காங்க a பக்கத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க singular nouns so parts ன்னு சொல்லக்கூடாது it has to be part okay so அப்ப first option நமக்கு வராது correct sentence இல்ல the girl called her friends to the party the girl and the girl okay so the girl na specified ஒரு பொண்ணு யாரு called her friends to the party so you don't have error in the second one so let's continue strangers were seeing loitering around the campus so were seeing were seen okay so these people were roaming so where they were seen loitering so அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் இங்க சொல்றாங்க அப்போ இங்க வந்து நம்ம v3 form யூஸ் பண்றதுனால third questionம் போயிருச்சு அடுத்து none is correct அப்படின்னு சொன்னா we have to still check fifth option also so இங்க வந்து second கரெக்டா இருந்ததுனால fourth option எடுத்துடலாம் ஏன்னா fifth கரெக்டா இருக்குமான்றது தான் பார்க்கிறோம் so his parents was angry for he lost his gold chain so his parents அப்ப his parents னா plural தானே அப்போ என்ன கொடுத்திருக்கணும் was கொடுத்திருக்கணுமா were angry so fifth-உம் நமக்கு போயிருச்சு option 2 தான் கரெக்டான ஆன்சர் இந்த மாதிரி minute errors கண்டுபிடிக்க முடியும் இங்க வந்து ஏதாச்சும் சிங்குலரா இருக்கா verb என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டே இருங்க sometimes வந்து நமக்கு tensesல perfect tenseலாம் கொடுத்தாங்கன்னா இன்னுமே depthக்கு we have to search things okay let's move to the next question so school have not been opened at those locations okay so those these this that demonstrative pronouns where இங்க வந்து நமக்கு adjectives யூஸ் பண்ணிருக்காங்க so those வந்துச்சுன்னா நமக்கு plural nouns தான் பக்கத்துல இருக்கும் சரியா இங்க பாத்தீங்கன்னா school கொடுத்திருக்காங்க so school is singular schools ன்னு சொல்லல school தான் கொடுத்திருக்காங்க அப்ப இங்க நமக்கு has வரணும் okay so next பாத்தீங்கன்னா இங்க you have error so first sentence போயிடுச்சு the author of the novel was unhappy with the outcome the authors which is singular அப்போ of the novel okay so the author இந்த novel யாரு அவரோடது was அப்போ author வந்து of-க்கு முன்னாடி நமக்கு the author which is singular so singular verb unhappy-ஆ இருந்திருக்காங்க with so with பக்கத்துல நமக்கு ஒரு noun வரணும் which is a prepositional object where the outcome ன்னு சொல்லிருக்காங்க சரியா okay so அங்க நமக்கு எந்த எரரும் இல்ல second one so still we'll continue third one the shop is small but easily accessible the shop is small okay positive easily accessible positive so ஏன் but யூஸ் பண்ணிருக்காங்க but யூஸ் பண்ணா பாசிட்டிவும் இருக்கணும் நெகட்டிவும் இருக்கணும் so இங்க நமக்கு but வரக்கூடாது it has to be and okay so the shop is small and easily accessible okay so fourth one the boy was asked by his mother to go home the boy was you have what passive voice given here the boy was v3 ஏன்னா by இருக்கு okay subject யாரு his mother okay so his mother asked sorry the boy was asked by his mother to go
home. அப்ப his mother asked the boy to go home. Okay, so புரியுதா? So his mother asked நம்ம பொழுது நம்ம subject முன்னாடி வந்துருச்சு. ஓகேயா? So the boy நம்ம பொழுது object ஆயிருச்சு. எதுக்கு? To go home. So அவங்க கேட்டிருந்திருக்காங்க. So the boy was asked by his mother to go home, which is a passive voice that is given. So fourth oneல நமக்கு எரர் இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு என்ன வந்திருக்கணும்? V3 form of ask is asked வந்திருக்கணும். ஸோ எதெல்லாம் நமக்கு போயிருச்சு? இங்க தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு, ஃபோர்த்தும் போயிருச்சு, none is கரெக்டும் போயிருச்சு. ஏன்னா செகண்ட் ஒன் நமக்கு கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 will be the right answer. Okay, so let's move to the next question. Next one. Okay, we have parajumbles. So parajumbles வரும்போது similar words, pronouns இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க அதே மாதிரி நம்ம தேடலாம். ஸோ these moments-ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ these-ன்னு சொல்ல போனா இப்போ என் கையில வந்து நிறைய பென் இருக்கு, என் பக்கத்திலேயே இருக்குன்னும் பொழுது these pens நான் சொல்லுவேன். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை பத்தி நான் பேசியிருந்தாதான் நான் இந்த பென் அப்படின்னு நான் சொல்ல முடியும். புரியுதா? அப்போ இந்த மூமெண்ட்ஸ் பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கணும். ஸோ அது எந்த பேராகிராஃப்ல பேசியிருக்காங்க? இங்க நமக்கு இல்ல, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இருக்கு. திங்க் அபவுட் ஆல் த மூமெண்ட்ஸ் தட் கஸ்டமர் bump into a brand. Okay, so அடுத்தது எங்கேயும் பேசல. அப்போ Dக்கு அப்புறம் நம்ம A வரும் அப்படின்றத சொல்ல முடியும். So we'll just read and see also. So think about all the moments that customers bump into a brand. These moments occur when they browse the website, search the help center, open emails and chat with the support team, and of course what they use the product. Okay, புரிஞ்சுதா? இது எப்படி பேரா வந்ததுன்ட்டு. அடுத்தது so to win the battle. So to winனா நீங்க ஒரு ரீசன் கொடுக்குறீங்க. ஸோ இன்ட்ரடக்டரியா நீங்க அதை போட முடியாது. அடுத்தது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசின பிறகு பாக்கி இருக்கிற விஷயங்கள் அந்த கஸ்டமர்ஸோடைய அவங்க என்ன வந்துட்டு ஏதோ பிராண்ட் இது பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அது அந்த மூமெண்ட்ஸ் தட் கஸ்டமர்ஸ் பம்ப் இன்டு அ பர்டிகுலர் பிராண்ட் வாங்குறதுல பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம சி இன்ட்ரோடக்டரியா போட முடியும். ஏன்னா இங்கேயும் தேர்ன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்ற கொஸ்டின் வந்துடும். ஓகே, ஸோ இந்த கஸ்டமரை பத்தி தான் பேசியிருந்திருப்பாங்க. பட் இதை வந்து இன்ட்ரோடக்டரியா போட முடியாது. அப்போ வாட் இஸ் த இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்? சி. ஓகே, அப்போ சி ஓரமா வச்சிடலாம். அடுத்து பார்க்கலாம். இது பேருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ சிக்கு அப்புறம் என்ன சொல்ல முடியுமோன்னு பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த இம்ப்ரெஷன் தட்ஸ் லெஃப்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன? தட் இஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் ப்ரௌசிங் த வெப்சைட் டு யூசிங் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ த ப்ராடக்ட் இதுக்கு போக முடியாது. த ப்ராடக்ட் using the product, their experience is next to competitive battleground. Okay, ஸோ இது சொல்ல முடியாது. ஆனால் பட் இங்கே பாருங்க இஸ் கோயிங் டு பி ஒன் ஆர் லாஸ்ட். நான் ஏன் இதை பார்த்துருக்கேன்னா ஸோ டு வின். ஸோ வின் பண்ணலாம் இல்லை லூஸ் பண்ணலாம். பட் டு வின் த பேட்டில் த பிக் ஜாப்ஸ். அப்போ ஈக்கு அப்புறம் பி வரும்ன்ற பேரும் நான் சொல்ல முடியும். இப்போ சி வந்து இன்ட்ரோடக்டரின்னு போட்டுட்டேன். ஒன்று இந்த பேர் மேலே வரும் இல்லை கீழே வரணும். ஓகேயா? ஸோ இதுக்கு நம்ம கான்டெக்ட்டை மட்டும் செக் பண்ணா போறோம். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னும் ஈஸியா இருக்கு. ஸோ இ அண்ட் பி இஸ் அ பேர். ஓகே, ஸோ இப்போ எப்படி போட போறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இங்க வந்துட்டு கம்மிங் பேக் ஃபார் மோர். Okay, so let's continue. அதை ஃபுல்லா ரீட் பண்ணலாம். So to win the battle, the big job of brands to wish customer success is to proactively craft. Proactiveனா என்னது? முன்னாடியே ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்ற பிரச்சனைய தெரிஞ்சு அதுக்கான ரியாக்ஷன் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறவங்கள தான் ப்ரோஆக்டிவ்னு வாங்க. கிராஃப்ட் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தோஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் டு கீப் த கஸ்டமர்ஸ் கம்மிங் பேக் ஃபார் மோர். Think about all the moments that customers bump into a brand. So these moments occur when they browse the website. Okay, so அப்போ என்ன சொல்லலாம்? இங்க நம்ம இது முடிச்ச பிறகு நம்ம எக்ஸாக்டா பி முடிச்ச பிறகு டி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சி, அதுக்கப்புறம் இ வரும்னு சொல்லலாம், பி, and after that it is D, and after that it is A. So this is the exact sequence. ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ இங்க நம்ம இன்ட்ரோடக்டரி எடுத்துட்டோம், இந்த ரெண்டுத்தையும் பேர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எதை வந்து கடைசியா போட முடியும் அப்படின்றத செக் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ செக் பண்ணும் பொழுது இது கண்டிப்பா நம்மளால முடிக்க முடியாது. இங்க ஏ பாத்தீங்கன்னா கன்க்ளூடிங்கா நமக்கு when they use the ப்ராடக்ட்னு முடிச்சிருக்காங்க கோட்ஸ்ல. ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி இங்கே தான் வரும் நமக்குன்ட்டு சொல்ல முடியும். புரியுதா? ஓகே, ஸோ இங்கே வந்து ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் சென்டென்ஸ் இஸ் பி, which is option 5. So next one is first sentence is C, which is option
1 கொடுத்திருக்காங்க. Next one. So fifth last sentence is A. So option 5. Then second sentence is E, which is option 2. Then fourth sentence is D. So option 3. Okay. புரிஞ்சுதா? Okay, so let's move to the next question. So next we have blank. So blank வருதுனா என்ன பண்ணணும் நம்ம full sentence என்ன positive negative-ல இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். Okay, so winter was near and all the animals started collecting and storing food for the dash days to come. Okay, so winter வருதுன்னு சொல்லிட்டு எல்லா animals என்ன பண்ணுச்சு அதுக்கு தேவையான food எல்லாம் it started collecting and storing. Okay, because நமக்கு அது இல்லாத நாள் வரப்போகுது அப்படின்றதுனால பண்ணிருக்கு. அப்ப drop harsh possibly green winters. So என்ன போட முடியும் இங்க days வந்துருச்சு. அப்ப அது என்ன type of days ன்னு சொல்ல ஒரு adjective தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா the பக்கத்துல noun வந்துருச்சு. அப்ப என்ன சொல்லலாம் harsh days ன்னு சொல்லலாம். because உங்களுக்கு கிடைக்காம போக போற நாட்கள்னால ஒரு negative word தான் யூஸ் பண்ண முடியும். harsh is more possible. சரியா? So இப்படி தான் பிக் பண்ணணும். Next one. So next one is though the girl was accused of a heinous crime, she looked dash. Okay, so though கொடுத்திருக்காங்க. Okay, so இங்க heinous crime கொடூரமான crimeனால she was accused, which is a negative part in the sentence. Okay, so அப்போ பாசிட்டிவா இங்க வந்து நம்ம சொல்றது இருக்கணும். But she looked அவங்களுக்கு வந்து என்னதான் அவங்கள கொடூரமான ஒரு கிரைம்ல அவங்கள அக்யூஸ் பண்ணியிருந்தாலும் she looked something which is positive. அப்ப ransacked டேமேஜ் பண்றோம்னா சொல்லலாம். Okay, so இங்க flush-ஆ இருக்குன்னா வெளில வந்திருக்குன்னு சொல்லலாம், which is not relevant to this particular line. ரெண்டுமே போயிருச்சா unperturbed அப்படினது கலங்காமல் இருக்கிறத சொல்லலாம், which is a positive word. Okay, unhappy, incapably இதெல்லாம் வந்து negative word. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் and we need a positive word. So option 2 தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஸோ அண்ணன் வருதுன்றதுக்காக அந்த மீனிங்கை நீங்க தெரியலன்றதுக்கு அதை எடுத்து போட்டுறக்கூடாது. ஸோ அக்யூரசி நமக்கு போயிடும். ஸோ மீனிங் தெரியுமா அப்படின்னு பாருங்க. இல்ல பாக்கி எல்லாத்தோட ஆன்சரும் எனக்கு தெரியும் அது வராதுன்ட்டு நம்ம பொழுது இதுதான் வரும்னா அப்படி கூட நீங்க போட ட்ரை பண்ணலாம். Okay, so next question. So all the animals decided to dash in the even near the watering hole. Okay, so எல்லா animalsம் ஒரு decision எடுத்திருக்கு. 2 பக்கத்துல v1 தேவை. Okay, so groups கண்டிப்பா groups வராது, base தேவை. So இதெல்லாம் நமக்கு baseல இருக்கு. called-ம் யூஸ் பண்ண மாட்டோம் because நம்ம pastல சொல்றதுக்கோ v3ல சொல்லவோ யூஸ் பண்ணுவோம். Okay, so இப்போ all the animals decided to dash in the even near the water hole. water hole கிட்ட எல்லாமே வரணும்னு பேசியிருக்கோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி ஸோ அப்போ கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின மாதிரி சொல்லலாம். ஸோ ஆல் அனிமல்ஸ் டிசைட் டு கேதர் இன் த ஈவன் நியர் த வாட்டர் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுக்கு தான் கான்டெக்ட் தேவை அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஓகே, த ரேஸ் வாஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் மேக்கிங் த ஹார்ஸ் டேஷ் இஸ் மிஸ்டேக். ஓகே, ஸோ இந்த ரேஸ் எதுக்குன்னா ஜஸ்ட் அ வே ஆஃப் மேக்கிங் த ஹார்ஸ் டேஷ் இஸ் மிஸ்டேக் அக்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டுட் ரியலைஸ் ஆர்டரிங் ஆர் டிஃபெண்டிங். ஸோ என்ன சொல்ல முடியும் இங்க வாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ஒரு வழி ஹார்ஸ் வந்து அதோட மிஸ்டேக்கை உணர்றதுக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So she requested the villagers to support her dash of opening a school in the village. Okay, so she requested the villagers to support her in of. So in of ரெண்டுமே preposition. Okay, so her decided no, to support her demanding no. Okay, so ing form கொடுத்திருக்காங்க. What do you mean by plea அப்படின்னு பாத்தீங்கன்னா it's a request. Okay, so அப்ப request தான் கேக்குறாங்கன்னு சொல்லலாமா, to support her plea of opening a school in the village. Okay, so it was a request where they have supported. Okay, so villagers support பண்ணிருக்காங்க, அவங்களுடைய request வந்து அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்கல villagers கிட்ட to support அவங்களுடைய request support பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. option 4 is the right answer. Okay, so next question. So next question நமக்கு highlighted part இருக்கு. So அந்த highlighted part we are going to change it. Okay, so grammatically meaningful எடுக்க போறோம். So it's funny how we can always tell when somebody is laughing on our backs. Okay, so நம்மளை பத்தி பின்னாடி பேசி சிரிப்பாங்கல்ல, ஸோ அதான் இங்க சொல்றாங்க. ஸோ இட்ஸ் சம்திங் ஃபன்னியா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதோட மீனிங் கரெக்டா எடுக்கணும். ஆஃப்டர் ஆர் லெஃப்ட் இல்ல வித் ஆர் பேக்ஸ், வித்இன் அஸ் இல்ல பிஹைண்ட் ஆர் பேக். ஸோ ஆக்சுவலி வி ஆர் நாட் தேர். ஸோ இட்ஸ் லைக் நமக்கு பின்னாடி பேசுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆப்ஷன் 4 will be the right answer. Okay, so next question. Next one. So hair
on observing an empty hole on the ground at the tree took shelter inside. What do you mean by this? ஒரு rabbit தான் சொல்றாங்க சரியா? ஓகே ஸோ இங்கே வந்து ஆன் அப்சர்விங் அண்ட் எம்டி ஹோலை பார்த்த உடனே அது என்ன பண்ணுச்சு ஆன் த கிரவுண்ட் எம்டி ஹோல் ஆன் த கிரவுண்ட் பார்த்த உடனே அது ட்ரீ டுக் ஷெல்டர் இன்சைட் அது உள்ளே போய் உட்காந்துருச்சு ஓகேயா ஸோ அட் த கிரவுண்ட் பை த ட்ரீ இல்லை ஆன் த கிரவுண்டிங் அட் த ஃபுட் ஆஃப் ஸோ எது சொல்ல முடியும் கிரவுண்டில் தான் அந்த ஓட்டை இருந்திருக்கு விச் இஸ் ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் The names were called out random yet somehow most of our friends were in our group okay so names were called out is a phrase where called a verb ன்னு சொல்லலாம் ஸோ இதை குவாலிஃபை பண்ணி randomlyன்ற adverb தான் யூஸ் பண்ண முடியும் random நம்ம சொல்ல முடியாது ஓகேயா ஸோ நேம்ஸ் வந்து நான் ரேண்டமாக கூப்பிட்டுட்டே இருந்தேன் at somehow most of our friends were in her group அவங்க குரூப்ல மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணோட குரூப்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இங்கே வந்து called where it is called randomly option 2 தான் possible so randomly எங்க இருக்குன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா adverb qualify பண்ணுதுன்னு பொழுது yet already இருக்கு so அதனால option 2 தான் கரெக்டான ஆன்சர் okay so next question the children are supposed to go to bed right now but they are reluctant reluctance is a noun அப்படின்னா என்ன அர்த்தம்னா unwilling to do something நம்ம பொழுது reluctant ன்னு சொல்லலாம் அப்ப இங்க children வந்து supposed to go to the bed right now but அவங்க they were not willing என்றத சொல்றாங்க okay so but they are isன்னு சொல்லியிருக்காங்க தேன்னு கொடுக்கும் பொழுது எப்படியும் ஆர் தான் சொல்ல முடியும் they are unwilling they are reluctantly something has to come so என்ன போட முடியும் இங்க should force எல்லாம் வர முடியாது okay so but they are unwilling which is option 1 is possible okay so reluctantly is right okay but அங்க நமக்கு கரெக்டா உட்காரல okay children are supposed to go to bed right now but they reluctantly so they are reluctantlyயும் வர they reluctantlyயும் போடும்போது வெறும் adverb நமக்கு தனியா நிக்குது okay so they are unwilling so meaning வச்சே நமக்கு அங்க ஆன்சர் இருக்கும் பொழுது அந்த ஆன்சரை பிக் பண்ணலாம் okay so next question so she didn't want to cry but she shouldn't hold back her tears anymore okay so அவங்களுக்கு அழுவணும்னு ஆசை இல்லை பட் அதுக்குன்னு வந்து she couldn't hold back her tears அதை வந்து அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க so she couldn't avoid her she couldn't stop no so இங்க வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது no correction required தான் ஆன்சர் because she couldn't hold backனா அதை நிறுத்தி வச்சுக்க அவங்களால முடியல அப்படின்னு சொல்றாங்க அவங்க அழுகைய ஓகேயா so செஷன் கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சால்வ் பண்ற ஐடியாஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும் ஸோ அதே மெத்தட்ஸ் வந்து ட்ரை டு அடாப்ட் இட் அண்ட் சால்வ் இட் ஓகே ஸோ see you guys in the next session have a very great day thank you